ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சிம்பிளாக டோனட் பன் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இனிமேல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கிரவுண்ட் பார்ட்டு பஃப் வச்சுட்டேன். பஃப் எப்படி வைக்கிறதுங்கிறத தனியாக வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற ஹேரை நல்லா சீவிட்டு போனி டைல் போட்டுக்கணும். நான் பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் வச்சு இப்போ நான் போனி டைல் போட்டுக்கிறேன். டைட்டாக போட்டுக்கணும். இப்போ பெரிய சைஸு டோனட் பண்ணி எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ யூபின் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். 4 பக்கமும் யூபின் வச்சு டைட் பண்ணிக்கணும். மேலே கீழே 2 சைடு. இன்னுமே லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல் பின் எடுத்து யூபின் மேலேயே நல்லா ஹாரிசாண்டல் வைஸாக பின் பண்ணிக்கணும். இதையும் 4 பக்கமும் பின் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற ஹேரில் 2 சரிசமமாக பிரித்து மேலே கீழே நல்லா சிலம்பல் இல்லாமல் சீவிக்கணும். சீவிட்டு இதே மாதிரி நல்லா படர விட்டுறணும். சேம் கீழேயும் சீவிட்டு நல்லா படர விட்டு அது மேலே ரப்பர் பேண்ட் போடணும். இப்போ பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா சீவி விடுங்க. சீவி விட்டுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போது சுற்றிலும் இருக்கிற இந்த பேலன்ஸ் ஹேரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுருட்டி கீழேருந்து மேலே அப்படியே சுருட்டி கொண்டு வந்து பின் பண்ணணும். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த ஹேரையும் சுருட்டி இந்த பக்கமாக கொண்டு வந்து பின் பண்ணணும். நம்ம பன் ஹேர் ஸ்டைல் போடும்போது அதிகமாக யூ பின் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் பின்னு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். டோனட் பன் யூஸ் பண்ணி நிறைய ஹேர் ஸ்டைல் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைலு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம பன் ஹேர் ஸ்டைலு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்த ஹேரையுமே நீங்கள் போனிடெயில் போட்டு இதே மாதிரி சிம்பிளாக பண்ணலாம். நான் கிரவுண்ட் பார்ட்டு பஃப் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரையும் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்து சேம் சுருட்டி நம்ம எப்படி முன்னாடி போட்டோமோ அதே மாதிரி கொண்டு வந்து பின் பண்ணிக்கணும். 2 பக்கமே சேம் அதே மாதிரியே எடுத்துகிட்டு வந்து பின் பண்ணணும். யூபின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே யூபின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக்கணும். ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு. 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போடணும். சேம் அதே மாதிரி சுருட்டி இந்த பக்கத்தில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்து ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைட்லேயே எங்கே முடியுதோ அந்த இடத்துல யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷனுக்காக நான் இப்போ இந்த ஃப்ளவரை வச்சுக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சுக்கிறேன். நீங்கள் ஜாஸ்மின் ஃப்ளவர் கூட வச்சு டைட்டாக கட்டிக்கலாம், பின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க.